பொதுவா இப்படி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது அப்படின்றப்ப, அது யார் பண்ணாங்க அப்படின்றத ஏதாவது ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க தான் பண்ணோம் அப்படின்றத ஒத்துப்பாங்க இல்லையா? அப்படி ஒத்துக்கிட்ட அந்த அமைப்பு யாரு அப்படின்னா, லஷ்கர் இ தொய்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் அமைப்போட உட்பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு அட்டாக்குக்கான பொறுப்ப வந்து ஏத்திருக்காங்க. அவங்க இந்த அட்டாக் பண்றதுக்கான காரணங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. இந்த மாரி ஒரு சமயத்துல இப்படி ஒரு அட்டாக் பண்ணோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு யார் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கண்ட்ரில இருந்து யார் வந்தாலுமே இப்படி ஒரு அட்டாக் நாங்க பண்ணுவோம், உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து காட்டணும் அப்படின்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம ஜம்மு காஷ்மீருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி காஷ்மீர் பகுதியில, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில 8000க்கும் மேல மக்கள் வந்து வெளியே இருந்து வந்து குடிபெயர்றாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து நாங்க தடுக்கணும். அந்த மாதிரி வெளியே இருந்து வரக்கூடிய மக்கள் இங்க வந்து இருக்கக்கூடாது. காஷ்மீர் வந்து நிம்மதியா இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கக்கூடாது. முக்கியமா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கக்கூடாது. அதோட அமைதியை சீர்குலைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த மாதிரி வந்து அமைப்புகள் செயல்படுறாங்க. அதுதான் அவங்களோட இந்த அட்டாக்குக்கான முக்கியமான காரணங்களா இருக்குன்னு சொல்லப்படுது.